இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகின்றேன், உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, பொது காலத்தின் 31ஆம் வாரத்தில் கால்கழிக்கும் நாம் என்று இழந்த விசுவாசிகள் அனைவரையும் எமது உறவுகளையும் நினைவு கூர்ந்து அவர்களது ஆன்ம இலைப்பாற்றிக்காக பிரார்த்திக்க ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்னும் எம்மை விட்டு பிரிந்தவன் உறவுகள் எமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவர்களுக்காக நன்றி கூறவும், அவர்கள் எமக்கு விட்டு சென்ற முன்மாதிரியான வாழ்வை பின்பற்றுவார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நயனூர் கைகளில் அவரை உயிர்த்தெழ செய்கிறார் என புனித லூக்கா எடுத்துரைக்கின்றார். இதன் மூலம் இயேசுவை வாழ்வளிப்பவர் என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்றைய நாள் நமக்கு நாம் எமது வாழ்வில் நல்லவற்றை நினைத்து நல்லவற்றை செய்து கிறிஸ்தவ உரிமைகளுடன் வாழ்ந்து நிலைவாழ்வை பெற இறை ஆசிரியரை வேண்டி தொடரும் பணியில் பங்கேற்போம். இறந்தவர்களிலிருந்து இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுள் நம்முள் குடிகொண்டிருக்கும் ஆவியார் வழியாக சாவுக்கு உரிய நம் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு ஆண்டிலே இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடி இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய உறவுகளுடைய இளைப்பாற்றிக்காக மன்றாட வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரிலே அடைக்கலம் புகுந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரே இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புதுமையாயும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மிடமாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பரப்ப
ஆதலால் ஒரே திருமகன் சாவை வென்று விண்ணுலகுக்கு கடந்து செல்லச் செய்தீரேன். அதனால் இறந்த உமடியார்களின் வாழ்வுக்கு உரிய இறக்கும் தன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவென்று கண்டுகளித்திட அருள்வீராக. உமோடு தூயாவியார் ஒன்று பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகின்ற அனைவருள் பலர் விழித்தெழுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-3. அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இறந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவிற்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களை போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுரை பாடலுக்கு உங்கள் பதவியாக. ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் புல்வெளி மீது என்னை
திருத்தூதர் யோவான் எழுதிய திருப்பலிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறைவசனங்கள் 11, அதிகாரம் 21 இறைவசனம் 1. யோவானாகிய நான் பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் கண்டகத்தில் இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் சமூகத்தில் இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளில் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவூர். அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள்.
அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை விட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டி ஒங்கே, அரசனும் அங்கே, அசலன் எங்கே, ஆடி போனவின் தூங்குவார் இங்கே என்று பாடினான் சீர்காழி. பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு கார்த்திகை மாதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கார்த்திகை மாதம் என்பதும் நமக்கு ஒரு சிலருக்கு பயம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த மாதத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் கொண்டாட்டங்களையும் செய்வதற்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது இறந்த ஆத்துமாக்களின் மாதம் என்று, இறந்த விசுவாசிகளை நினைவு கூறுகின்ற மாதம் என்று நம்மிலே பலர் புலம்பிக் கொள்வார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை அல்லது மனிதனை கூறு போட்டு பார்த்தால் மனிதனுள்ளே உடல், ஆன்மா, இன்னும் ஒன்று நாம் கூடி பேசிக்கொண்டால் உயிர், உயிர், ஆன்மா, உடல் என்பவை இருக்கின்றன. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மண்ணிலே இருந்து உருவாக்கி தன்னுடைய உயிர் மூச்சை நமக்குள்ளே ஊத மனிதன் உயிருள்ளவனானான் என்று விவிலியம் கூறுகிறது. எனவே அன்றிலிருந்து நமக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆன்மாவானது அது என்றுமே அழியாமல் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது கரு ஒரு அன்னையினுடைய வயிற்றினிலே உருவாகிறதோ அன்றிலிருந்து அது மேன்மை மிக்கதாக, மதிப்புள்ளதாக, உயிர் வாழ்வதற்கு அனைத்து தகுதியும் உள்ள ஒரு கருவாக அன்னையினுடைய வயிற்றிலே, ஒரு அம்மாவினுடைய வயிற்றிலே அது அந்த முதல் நொடியிலே இருந்து, அதனால்தான் சொல்லுகிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கருச்சிதைவு என்பது கொலை, கருச்சிதைவு என்பது சாவான பாவம். இன்னைக்கு நம்மிலே பலருக்கு வாய்க்கு வந்ததும் தப்பான முறையிலே நடந்து கொண்டு குழந்தைகள் வயிற்றிலே கருவானதும், அப்படி இல்லை என்று சொன்னால் அன்வான்டட் பிரெக்னன்சி என்று சொல்லுவார்கள். தேவையில்லாத நேரத்தில் எங்களுக்கு வயிற்றுல குழந்தை கிடைச்சிட்டு என்றதும் ஏதோ சாதாரணமாக வீடு கட்டுவதற்கு மண் பறிப்பது போன்று, கல்லு பறிப்பது போன்று அதை கொண்டே தட்டி விட்டுருவோம், அதை கொண்டே தட்டுவோம், அது பரவாயில்ல தட்டுவோம். இதற்கு மாமிமார், மச்சாமார், புருஷன் பக்கத்தால எல்லாரும் சம்மதித்து இப்பொழுதாக சிதைவு நடைபெறுகிறது. அது சாதாரணமாகிவிட்டது. மனிதனிலே அக்கறை இல்லை. ஆனால் உயிர் எப்பொழுது உதயமாகிறது என்று மெய்யியல் பேசுகிற பொழுது, விஞ்ஞானம் பேசுகிறது பொழுது அது சொல்லுகிறது, மனிதனுடைய அந்த உயிர் நாடிகள் அவை ஒன்றோடு ஒன்றாக சேர்கின்ற பொழுது அந்த நேரத்தில் இருந்து அது உயிர், அந்த உயிர் வாழ்வதற்கு முழு தகுதியும் இருக்கிறது. அதற்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முழு அதிகாரமும் இருக்கிறது, அதற்கு முழு உரிமையும் இருக்கிறது. எனவேதான் கடவுள் ஆதியிலே பொருத்திய அந்த உயிர் ஆன்மா மனித உடம்பிலே எப்பொழுதும் பழுவில்லாமல் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாம் பால் தெரியும். நீங்க தான் இப்ப
பால் வந்து இதுதான் வாங்கி குடிக்கிறது, இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை தான் வாங்கி குடிக்கிறோம், ஃப்ரெஷ் மில்க் வந்து. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்தாங்களுக்கு மாட்டில இருந்து டைரக்டாகவே பாலை கலந்து குடிச்ச அனுபவம் இருக்கும். அந்த பாலை ஒரு நாட்களுக்கு மேல் அப்படியே வைத்திருந்தால் அது கெட்டு போய்விடும். பாலினுடைய தன்மை அப்படியே இல்லாமல் போய்விடும். பாலை இன்னும் கொஞ்சம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ளே புளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு புளிப்பு அடையக்கூடிய ஏதாவது திரவத்தையோ அல்லது மோரையோ அல்லது ஒரு புளியையோ ஏதோ ஒன்றை போட்டு நாங்கள் அதை தயிராக்க வேண்டும். தயிராக்கிய பால் பிரியமான சகோதர சகோதரிகளே நீண்ட நாட்களுக்கு இருக்காது. அதற்கு ஒரு எக்ஸ்பயர்டு காலாவதியாகும் திகதி இருக்கிறது. அதை நாங்கள் இன்னும் அதனுடைய காலத்தை நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் வெண்ணெயாக்க வேண்டும், பதப்படுத்தி வெண்ணெயாக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, வெண்ணையும் நீண்ட காலத்திற்கு இருக்காது, அதற்கும் காலாவதியாகின்ற திகதி இருக்கிறது. எனவே இந்த வெண்ணெய் இன்னும் பழுதுபடாமல் நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் உருக்கி அதை நெய்யாக்க வேண்டும். நெய் ஒருபோதும் பழுதுபடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அழிந்து போகின்ற இந்த உடலுக்குள்ளே இதை நாங்கள் பால் என்று ஒப்பிட்டால் அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்குள்ளே அது விருத்தி அடைந்து அழியாத மாண்பு பெறக்கூடிய உடலாக நற்செய்தி வாசகத்திலே பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு சம்பவம் ஒரே ஒரு வசனத்துக்காகத்தான் நாங்க இந்த பெரிய நற்செய்தியை வாசித்தாங்க. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை இந்த 2 சீடர்களும் எம்மாவுக்கு போன சீடர்கள் 2 பேரும் கண்டுகொண்டார்கள். அதை கொண்டு அந்த செய்தியை கொண்டு எருசலேமுக்கு ஓடினார்கள். இன்னொரு வசனத்துக்காகத்தான் இந்த பெரிய செய்தியை வாசிக்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்மாயில் மக்கள் இறப்பிற்கு பிறகு வாழ்வு என்ற ஒன்று உண்டு என்பதை நம்பவில்லை. ஆனால் இஸ்மாயில் மக்களை சுற்றி வாழ்ந்த கானானியர், எகிப்தியர், அதனால் தான் எகிப்தியர் என்ன செய்தார்கள்? மம்மி பிரமிட்டுகள் என்று அதற்குள்ளே வைத்து உடந்த உடல்களை வைத்து உயிர் தழுவார்கள் என்று சொல்லி பிரமிட்டுகள் கட்டினார்கள். அவர்களை சுற்றி வாழ்ந்த பபிலோனியர்கள் இவர்கள் எல்லாம் இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பினார்கள். ஆனால் இஸ்ரேலருக்கு அதிலே ஒரு சந்தேகம் இருந்து வந்தது. எனவே இந்த வாழ்வு இருக்கிறது என்பதை மக்கபேயர் காலங்களிலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர்ந்து கொள்ளவும் இறந்தோருக்கு பலி செலுத்தவும் காணிக்கை கொடுக்கவும் இவர்கள் ஆரம்பித்து வருகிறார்கள். இந்த பின்னணியிலே பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களிடம் இருந்த ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இறந்த ஒருவனை சுற்றி அவனுடைய ஆவியானது 3 நாட்கள் அப்படியே வலம் வரும். அந்த 3 நாட்களின் பின் அந்த ஆவி அங்கே இருந்து போகவும் அந்த உடலிலே இனிமேல் உயிருக்குரிய எந்த தன்மையும் இருக்காது என்பது அவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இதன் அடிப்படையில் தான் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே நிகழ்கின்ற அந்த சம்பவமாகிய மார்த்தா மரியாளுடைய சகோதரன் லாசர் இறக்கிறார். லாசர் இறந்ததும் செய்தி ஏற்கனவே அனுப்பப்படுகிறது. இயேசு அங்கே வருகின்ற பொழுது கல்லறையிலே வைத்து 4 நாட்கள் மரியா மார்த்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே ஏற்கனவே இருக்கிற எங்களுடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இவனுடைய உடலை விட்டு ஏற்கனவே ஆவி பிரிந்து விட்டது, மீண்டும் அது வராது என்ற ஒரு ஐயப்பாட்டிலே இருக்கிற பொழுதுதான் இயேசுவினுடைய வரவு அங்கே வருகிறது. இயேசு அங்கே வந்ததும், நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். மரியா, நீ நம்புகிறாயா? எஸ் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நீரே என்று நான் நம்புகிறேன். இயேசு ஆண்டவர் அவனுக்கு இந்த உலகத்திலே 3 முறை வாழ்வு கொடுக்கிறார். அது இந்த உலகத்திலே கொடுத்த வாழ்வு. ஆனால்
பிரியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள், நம்ப முடியாத தன்மைகள் எல்லாவற்றிற்கும் இயேசு ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அவருடைய உயிர்ப்பு, பாடுகள், மரணம், அதற்கு பின் அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த உயிர்ப்பு, விசுவசிப்போர் அனைவருக்கும் மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு, நிலை வாழ்வு உண்டு, எக்காலத்துக்கும் கடவுளோடு வாழுகின்ற அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்பது வெள்ளிடை மலையாக நிரூபிக்கப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற இந்த உடம்பு ஏன் இருக்கிறது என்று சொன்னால், அழியாத ஆன்மாவை காவிக்கொண்டு செல்லுகின்ற பெட்டகமாக இருக்கிறது. இந்த உடலுடைய ஒரே ஒரு வேலை என்னவென்று சொன்னால், இந்த ஆன்மாவை பழுதில்லாமல் பாதுகாக்க வேண்டியது. இந்த ஆன்மாவை நாங்கள் பாலாக மாத்திரம் வைத்திருக்க முடியாது. இந்த ஆன்மாவை வெறுமனே அந்த தயிருக்குரிய தன்மையோடு மாத்திரம் வைத்திருக்க முடியாது. இந்த ஆன்மாவை வெறுமனே வெண்ணைக்குரிய தன்மையோடு மாத்திரம் வைத்திருக்க முடியாது. மாறாக என்றுமே பழுதுபடாமல் இருக்கக்கூடிய, எக்காலத்துக்கும் வாழக்கூடிய அந்த நிலையிலே அது வெண்ணையாக மாற, நெய்யாக மாற வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இன்றைய நாளிலே ஏன் நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம்? பாருங்கள், திருவழிபாட்டு ஆண்டு முடிவடைய போகிறது. இன்னொரு 3 வாரத்துல திருவழிபாட்டு ஆண்டு முடிஞ்சு புதிய திருவழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு திருவழிபாட்டு ஆண்டிலே திரு அவையானது ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ள, நம்பிக்கையின் பயணிகளாக, எதிர்நோக்கின் பயணிகளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதற்காக நாம் கொண்டாடுகின்ற பிரதானமான விழாத்தான் இயேசுவினுடைய உயிர்ப்பு விழா. அது நமக்கு சொல்லுகிறது, உங்கள் எல்லோருக்கும் வாழ்வு உண்டு, உயிர்ப்பு உண்டு என்பதை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக நாங்கள் கொண்டாடுகின்ற மிகப்பெரிய விழா எது? உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவினுடைய பிறப்பு விழா. ஏனைய புனிதர்களினுடைய விழாக்கள் எல்லாமே இதை சுற்றித்தான் இருக்கிறது, இதற்காகத்தான் இருக்கிறது. எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டை நாங்கள் முடித்துக் கொள்ளுகின்ற இந்த இறுதி மாதத்திலே திரு அவையானது நமக்கு இன்னும் ஒரு உற்சாகமான செய்தியை தருகிறது. அது என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் திரு அவையிலே இருக்கிறீர்கள், அங்கத்தவர்களாக இருக்கிறீர்கள். திரு அவை என்றால் என்ன? இறை மக்களின் கூட்டம். இந்த இறை மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? 3 இடங்களிலே இருக்கிறார்கள். இறை மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் மறைவுரைகளிலே கூறியிருப்பேன். திரு அவையிலே இருக்கிற இந்த உலகத்திலே வாழுகிறவர்களை சொல்லுவார்கள் பயணிக்கின்ற திரு அவை. ஆம், இதோடு முடிந்து விடுகிறதா? இல்லை, திரு அவை இன்னும் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? திரு அவை தன்னுடைய பிள்ளைகளை உத்தரிக்கிற வேதனைப்படுகிற இடத்திலே. அதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் நல்ல வார்த்தையால் பேசுவதாக இருந்தால், சுத்திகரிப்பு நிலையத்திலே, சுத்திகரிப்பு ஸ்தலத்திலே, எங்கே உத்தரிக்கிற வேதனைப்படுகின்ற உத்தரிப்பு ஸ்தலத்திலே திரு அவை தன்னுடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறது. யார் அவர்கள்? இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து சென்றவர்கள், நமக்கு முன்பாக இறந்து சென்றவர்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு தகமை என்னவென்று சொன்னால் புண்ணியம். இவர்கள் இந்த உலகத்திலே இருந்து புண்ணியம் செய்யாமல் பாவம் அதிகமாக செய்ததனால் அந்த பாவங்கள் சுத்திகரிக்கப்படும் வரை உத்தரிப்பு வேதனையிலே அவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் பாவத்தோடு போயிருந்தா கொஞ்ச காலம் தான் இருப்பார்கள். காலாகாலமாக பாவம் செய்து போயிருந்தால் அவர்கள் நீண்ட கால வேதனையை அங்கே அனுபவிக்க வேண்டும். எனவே திரு அவை தன்னுடைய பிள்ளைகளை எங்கே வைத்திருக்கிறது? இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது. உத்தரிக்கிற வேதனைப்படுகிற இடத்திலே வைத்திருக்கிறது. அதே திரு அவை தன்னுடைய பிள்ளைகளை மோட்சத்திலும் வைத்திருக்கிறது. 3 இடங்களிலே திரு அவையினுடைய இறை மக்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பயணிப்பவர்கள், துன்புறுகிறவர்கள், உத்தரிப்பு வேதனையிலே மகிமை அடைந்தவர்கள், புனிதர்கள். பிரியமான சகோதரர்களே, 19ஆம் தேதி இன்னும் திரு அவை உயிரோடு வாழுகிறது, புனிதத்தை நோக்கி பயணிக்கிறது.
புனிதர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். புனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான இந்த உலகத்திலே உயிரோடு இயங்குகின்ற ஒரு ஸ்தாபனம் அது எது வந்தால் அது நம்முடைய திருச்சபைதான். கடந்த 19ஆம் தேதி கூட புதிய திருத்தந்தை 7 பேர்களை புனிதர்களாக மாற்றினார். திருவை வாழுகிறார். பிரியமானவர்களே, 7ஆம் தேதி கார்லோ அக்குட்டிஸ் அவரோடு சேர்த்து இன்னும் ஒருவரை நம்முடைய திருத்தந்தை புனிதர்களாக பிரகடனப்படுத்தினார். அப்படி என்று சொன்னால் இந்த திருவையிலே வாழுகின்ற நாங்கள் இந்த வாழ்க்கையை இங்கே முடித்துக் கொண்டு போக வேண்டியவர்கள் அல்ல. மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறவர்கள் அல்ல. நாங்கள் ஒருவரும் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறவர்கள் அல்ல. நமக்கு காலாவதியாகும் தேதி இல்லை. கிறிஸ்தவன் ஒருவனுக்கு இந்த வாழ்க்கை மாறுபடுகிறதை அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த வாழ்க்கையை நாங்கள் முடித்துக் கொண்டு இன்னும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறோம். அந்த வாழ்க்கை நிரந்தரமானது. கிறிஸ்தவனுக்கு முடிவு இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, முடிவு ஒன்றே ஒன்றுதான் முடிவு. அவன் பாவத்திலே உழன்று இந்த ஆன்மா ஒருபோதும் அழிவை காணாத நிலைக்குள்ளே அது தள்ளப்படுமாக இருந்தால் அது ஏறி நரகத்துக்குள்ளே வீசப்படுகிறது. அன்றேல் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மா எப்பொழுதும் ஆண்டவனை சந்தித்து அங்கே இருக்கிற வானதூதர்கள், அங்கே இருக்கிற புனிதர்களோடு சேர்ந்து தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், ஆட்சியும் வல்லமையும் கொலையுண்ட இந்த செம்மறிக்கே உரியது என்று பாடுகின்ற பாக்கியம் பெற்ற ஆன்மாக்களாக நம்முடைய ஆன்மாக்கள் மாறுவதற்காகவே திரு அவை ஞாபகப்படுத்த. நீங்க இந்த உலகத்துக்குரியாக்கள் இல்ல. நேற்றைய நாளில் அதைத்தான் சொல்லி தந்தது. நீங்க எல்லாரும் புனிதர்களின் சமூக உறவை விசுவசிக்கின்றேன். பாவ பொறுத்தலையும் மாமிச உத்தானத்தையும் உடலின் உயிர்ப்பையும் நேற்றைய நாளில் நமக்கு சொன்னது இது புனிதர்களின் சமூக உறவிலே இருக்கிறவர்கள். எனவே இங்கே இல்ல முடிவு, உங்களுடைய முடிவு இருக்கிறது. விண்ணகத்திலே போய் சேருங்கள் என்று நம்மை அழைக்கிறது. பிரியமான சகோதரர்களே, அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னார் அழகாகவே. புனிதம் அடைவது என்பது கிறிஸ்தவன் ஒருவனுக்கு அது சலுகை அல்ல, அது சலுகை அல்ல. மாறாக கிறிஸ்தவன் ஒருவனுக்கு கிடைத்திருக்கிற அழைப்பு. அப்படி என்று சொன்னால் பிறந்து திருமுழுக்கு பெற்ற அந்த நாளிலேயே நம் எல்லோருக்கும் அழைப்பு கிடைத்து விட்டது, புனிதர்களாக வேண்டும் என்று. இதுல இருக்கிற நம்ம எல்லோருடைய பேர்களுக்கு முன்னாலேயும் புனிதரை போட்டு நமக்கு சிரிப்பா இருக்கு இல்லையா? அப்படித்தானே காரணம். அப்படி ஒரு சின்ன பொடியன் கடவுளை அதிகமாக அன்பு செய்தவர், நற்கருணை ஆண்டவரை அவருடைய புதுமைகளை இணையத்திலே அவன் தேடி கண்டுபிடித்து அவற்றை பாதுகாத்து பரப்பி வந்தவன். யார்தான் நம்பினார்கள்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் என்னுடைய பேருக்கு முன்னால புனித புனித உங்களுடைய பேருக்கு முன்னால நமக்கு சிரிப்பா இருக்குது. பாத்தீங்களா பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி எந்த பேருக்கு முன்னால புனித போடுறது நம்ம எல்லோருக்கும் பெரிய பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தகுதியின்மையை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம். என்னால் அடைய முடியாது என்று நினைக்கிறோம். பிரியமான சகோதரங்களே, இன்னைக்கு நம்மளோடு வாழ்ந்து இறந்து நம்மை விட்டு பிரிந்தவர்கள், அவர்கள் இந்த உத்தரிக்கிற வேதனை படுகின்ற இடத்திலே இருந்து அவர்கள் வாழ்வு அடைய வேண்டும் என்று, நிலை வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று இந்த யூபிலி ஆண்டு சொல்லுகின்ற எதிர்நோக்கின் பயணிகள் நாங்கள் என்று அந்த இடத்திற்கு போய் சேர்வதற்கு நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு உதவ வேண்டும். எனவே இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் ஒரு விசேட மாதம். ஏனென்று சொன்னால் அதிக புனிதர்களை உருவாக்குகின்ற மாதம். உத்தரிக்கிற வேதனைப்படுகின்ற இடத்திலே இருந்து நிறைய பேரை நாங்கள் எங்களுடைய செபத்தால் தபத்தால் தான தர்மங்களால் பாருங்க வந்து இதுல வாகனம் ஒன்று பொறுத்து கிடந்தது, அங்கால லைன்ல நின்றாங்க. எல்லாத்துக்குள்ளையும் பார்த்தா பிஸ்கெட் பட்டிகள். அது இப்ப 3-4 நாளுக்கு காணும் சாப்பிடுறதுக்கு. ஒரு சில ஆட்கள் அதுக்கு தான் மாறுறீங்க. ஒரு பேக்கையும் தூக்கிக்கொண்டு நான் கவலைப்பட்டேன், ஒரு பேக்கை கொண்டு வந்திருக்கலாமே என்று.
4-5 தூக்கி போட்டுக்கொண்டு போயிருக்கலாம் பொடியங்களுக்கு என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம்? இதோட கடமை முடியவில்லை. நினைக்காதீங்க இதோட கடமை முடிகிறது என்று இல்லை. 4 சந்தன குச்சை கொண்டு வந்து கொளுத்தினா எங்கட கடமை முடியுதுன்னு நினைக்காதீங்க. அது நானும் தான் மத்தியானம் போய் எங்களை செத்த 3 சுவாமிமாருக்காகவும் கொளுத்திட்டு வந்து நான் கடமை முடியவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகள் 2 மாலை வாங்கி வைத்தால் இந்த பக்கமே வரமாட்டாங்க. போன 2ஆம் தேதி வந்ததுக்கு பிறகு இந்த 2ஆம் தேதி வந்தார்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கமே வர அவர்கள் எல்லாம் இந்த ஆன்மாக்கள் மீது அன்பில்லாதவர்கள். நீங்க செத்ததுக்கு பிறகு தான் நடக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் நாங்க இங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், திரு அவை எங்களை நினைத்து பார்க்க சொல்லுகிறது. நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள், உத்தரிக்கிற வேதனைகளை கிடக்க வேண்டியவர்கள் அல்ல. எனவே புண்ணியம் தேடாமல் போனவர்களுக்கு நாங்கள் அவர்களை அந்த இடத்திலே இருந்து சுத்திகரிக்கிற அந்த இடத்திலே இருந்து எதன் வழியாக அனுப்ப முடியும்? சந்தனக்குத்தின் வழியாக அனுப்ப முடியுமா? உருவத்தியின் வழியாக இல்லை. மெழுகுதிரி கொளுத்துவதால் இல்லை. மாலை போடுவதால் இல்லை. மலர்ச்செண்டு வைப்பதால் இல்லை. அப்பொழுது எதனால் அனுப்ப முடியும்? பிரியமானவர்களை, முதலாவதாக திருப்பதி. பூசைக்கு வராம சில ஆட்கள் இருக்காங்க, பூசை காசை கொடுத்துருவது பிள்ளையா? நீங்க செய்யறது பெரியான பிள்ளை. பூசை காசை கட்டிட்டு அந்த பூசைக்கு அது நீங்க உங்களோட பூசை நீங்க ஒரு ஆத்மாவுக்காக மண்டாடுவது என்று சொன்னால் கட்டாயமாக அந்த பூசையில வந்து நீங்க மண்டாட வேண்டும். சரி, ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஏலாட்டி அது பரவாயில்லை. ஒரு முறை ஒரு குருவானவர் 6-7 பேர்களை வாசித்தார். வாசித்து கண்டு வந்து விட்டு ஒரு பேரை நான் அந்த பூசையில கலந்து கொண்டிருந்தேன். அந்த பூசைக்கு அந்த பேருக்குரிய நபரிடம் கேட்டார், இம்மானுவேல் யார்? அது என்னுடைய உறவினராகவும் இருந்தார். எனவே என்னுடைய அம்மம்மா இன்னைக்கு இருந்து நான் தான் பூசை காசு கட்டினார் சொன்னேன். பிரியமானவர்களே, சரிபிழை என்று வாதாட வரவில்லை. பூசைக்கு காசு நாங்கள் சும்மா அதிலேயும் ஒரு சில ஆட்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழ கேளுங்க இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழைக்குள்ள கணவன் மனைவியா வாழ மாட்டாங்க. புருஷன் பஞ்சாதி, கணவன் மனைவி என்று நமக்கு விளங்காது. புருஷன் பஞ்சாதியா வாழ மாட்டாங்க. செத்தத்துக்கு பிறகு புருஷன் பஞ்சாதியில பேர் வந்து 50 ரூபாய் காசோட வரும். ஆனால் பிரியமானவர்களே, உயிர்ப்பு நாளில புருஷன் பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை சொல்லிட்டு. எனவே வாழுகின்ற காலத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கு பிறகு கிறிஸ்தம்மா கிறிஸ்தோப்பர் கிறிஸ்தம்மாண்டு கொடுத்து பிரயோசனம் இல்லை. அது இருக்கிறீங்களோ இல்லையா, மனித கொள்ளுங்கள். அது வாயில வந்த வீரர்கள். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு சோடு சேர்க்காதீங்க. வாழுகின்ற காலத்துல சோடு சேர்த்து சந்தோஷமாக வாழுங்க, அன்போடு வாழுங்க. திருப்பலி முதலாவது உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காக செலுத்துவது திருப்பலி. 2ஆவதாக திருச்செபமானம். 3ஆவதாக உத்தரிக்கிற வேதனைப்படுகிறவர்களுக்காக நாம் செய்யக்கூடியது பருத்தியாகம். பருத்தியாகம் என்ற போது எனக்கு அறிமுகமான ஒருவர் இருக்கிறார். அவர் ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார். அவர் 2 நாட்களுக்கு முன் நிறைய உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்களை பற்றிய விடயங்களை எனக்கு அனுப்பினார். அவர் அனுப்பிவிட்டு பாடல் இதை பரப்புங்க என்று சொன்னார். அதை பரப்புவதன் வழியாக நிறைய ஆன்மாக்களை நாங்கள் பரலோகத்துக்கு அனுப்புவோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், இனிமேல் நான் மார்கழி மாதம் 1ஆம் தேதி தான் உங்களோடு தொடர்பு கொள்வேன் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் என்று கேட்கிற பொழுது, உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்கள் பரலோகம் சென்றடைவதற்கு நான் செய்கின்ற ஒரு பருத்தியாகமாக, நான் செய்கின்ற இந்த பருத்தியாகத்தின் வழியாக 1 மாதத்துக்கு நான் போன் பாவிக்க மாட்டேன். இந்த ஊடகங்களிலே இருக்கின்ற விடயங்களை பற்றி நான் அறிய மாட்டேன். எனவே இதன் வழியாக ஒரு ஆன்மா பரலோகத்திற்கு போகுமாக இருந்தால் அதுவே போதும். எனவே மீண்டும் உங்களை நான் மார்கழி மாதத்திலே சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் எனக்கு 1-2 மெசேஜை போட்டுவிட்டு அவர் போனை பண்ணிவிட்டார். நம்மளால ஏழுமா? நம்ம அவற்காலத்திலேயே செய்கிறேன், அது கார்த்திகை மாதத்திலேயா? பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே பரித்தியாகம் செய்வது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினாலே சமாதானத்தில் இளைப்பாற கிடவது, நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுவது அடிக்கடி நம்முடைய சிவமக்காலை ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது.
ஆனால் இந்த மாதத்திலாவது அடிக்கடி தரிசித்து செவமாலை சொல்லுவது, பிரியமானவர்களை மருத்துவ பிரார்த்தனை வாசிப்பது, நாங்கள் தர்மம் செய்கிறோம் என்று சொல்லி நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உண்மையாகவே உணர்ந்து தர்மம் செய்வது, கணக்கு பார்த்து தர்மம் செய்வது, ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்று தர்மம் செய்வது, இதைத்தான் மக்கபியர் காலத்திலே செய்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு வாழ்வு உண்டு. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மா எப்பொழுதும் அழியாத நிலையை பெற வேண்டும். முயற்சிப்போம். நமக்கு முன் சென்றிருக்கின்ற ஆன்மாக்கள் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய ஆன்மாக்களும் புனிதர்களின் கூட்டத்தில் எண்ணப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், வேண்டுதல்களுக்காகவும் மன்றாடுவோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என மணிந்த இறைவா, நீர் விட்டு சென்ற பணியினை திறன்பட ஆற்றவென நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களை வெற்றி கொள்ள தேவையான உடல் உள சுகத்தை கொடுத்தருள வேண்டும் என்றும், உமது பணியாற்றி இறந்த உமது அடியார்களுக்கு நித்திய பேரின்பத்தை கொடுத்தருள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவிகளை நீதிமான்களாக மாற்ற வந்த இறைவா, எம்மோடு வாழ்ந்து எமக்கு பல நன்மைகளையும் நல்ல குணங்களையும் தந்து எம்மை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் இவ்வுலக மனித பலவீனத்தால் செய்த எல்லா தீய செயல்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு புது வாழ்வில் நிலையான மகிழ்ச்சியில்
எண்ணற்ற பாவிகளை நிர்மணித்து ஏற்றுக்கொண்டது போல கடந்த கால போரினாலே இறந்து போனவர்களினதும் யாரும் நினையாத ஆன்மாக்களினதும் பாவங்களை மன்னித்து அவர்களையும் உமது புனிதர்களின் கூட்டத்தில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆன்மா சார்ந்த இறக்க செயல்களிலே ஒன்றான உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காக சபிக்கின்ற கடமையை நாங்கள் இன்று விசேடமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே இதை எப்பொழுதும் செய்கின்ற மனதிலே எங்களுக்காக என்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளினுடைய ஒரு வேலையாக இந்த ஆன்மீக கடமையை நாங்கள் செய்வதற்கு அருள்வார். எங்களுடைய இறப்புக்கு நாங்கள் தயார் நிலையிலே எப்பொழுதும் இருக்க அருள்வார். பொருட்கள் ஏனைய ஆடம்பரங்களை தேடுவதில் அல்ல, உம்முடைய ஆன்மாவை நாங்கள் பழுதில்லாமல் பாதுகாத்து உம்முடமே மீண்டும் வரை தர ஆண்டவரை அதற்கு வேலை செய்கின்ற மனப்பான்மை எங்களுக்காக. இவர்களோடு எங்களுடைய வேதனைகள் கண்ணீர்களையும் தருகிறோம், ஆற்ற முடியாத சோகங்களை தருகிறோம், இழப்புகளை தருகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஆண்டவரை நீர்காவில் நெய்வாழ்வு கொடுத்துள்ள வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கிறிஸ்துவின் துயில் கொண்ட உம்மடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக்கொள்ளும் பலிப்பொருளை கனிவுடன் ஏற்றலும், அதனால் ஒப்பத்தை பலியின் வழியாக அவர்கள் சாவின் தலைகளில் இருந்து விடுபட்டு இதை வாழ்ந்து வாழ தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவலும் நம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லாத வாழ்வு இனி உண்டு என்றும் பார்ப்பது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரையும் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகின்றதே அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்டக வாழ்வில் உறைவிடம் அளித்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோட மரியணையில் அவர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் நடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளியில் விளைச்சலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மரியாவுடைய கணவரான திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் யோசவாசமது பாதுகாவலர் புனித பேதுரு, இவ்வுலகிலும் அருவந்தவராயிருந்தவராகிய புனிதரவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெருமருளுமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரிடம் பெற்று எல்லா புகழும் மாற்றும் மன்றென்றும் உமக்கு உரியதே. பிதாவை சொல்வதை சொல்லுகிற பொழுது ஒரு விடயத்தை மனதிலே நிலைநிறுத்தி சொல்லுவோம். எங்களுடைய வாழ்வு இந்த உலகத்திற்குரியது அல்ல. எங்களுடைய வாழ்வானது முழு அர்த்தம் பெற வேண்டுமாக இருந்தால் அது இறைவனோடு சங்கமிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக வேண்டும். அது நம்மளுக்கு கிடைத்த சலுகை அல்ல, நம்முடைய அழைத்தலாகும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை நாங்கள் நம்முடைய இறப்புக்காக நல்ல வாழ்க்கைக்காக இந்த நாளிலே மன்றாடுவதோடு இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களுக்கு புண்ணியம் செய்வோம், நல்லது செய்வோம், பிறரோடு அன்போடு வாழ பழகிக் கொள்வோம். அத்தோடு உத்தரிக்கிற வேதனைப்படுகிறவர்கள் ஆறுதலின்றி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற சபதவங்கள், திருப்பலி, பருத்தியாக முயற்சிகள் வழியாக ஒரு ஆன்மாவையேனும் பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு ஆண்டவரிடம் சக்தி கேட்டு மன்றாடுவோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்து எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார்கள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நாளே என்று கூறி அதை நிரூபிக்க தாமே நமக்கு முன் இறந்து உயிர்த்தெழுந்து பாதை காட்டி பரலோகம் உண்டு என்று நிரூபித்த ஆண்டவர்
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் இரக்கமும் உம்மை காத்தவர்களை வாழ்ந்து தருவதாக. ஆமென். இதிலே பங்குபெறுகின்றவர்கள் 4 வரிசையாக வந்து முக்கிய நிகழ்ச்சி கொள்ளலாம்.
வந்து சொல்வதில்லை. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதிதான் அருள் தந்தை பிராங்க் அவர்களுடைய முதலாவது மலையுரையை நாம் இங்கே கேட்போம். ஆகவே அவரை இந்த முறையும் இந்த இறந்த விசுவாசிகளுடைய புனித நாளிலே திருப்பதி ஒப்புக்கொடுக்க அழைத்திருந்தேன். மனிதனை பற்றி அவர் அழகாக 3 கூறுகளை போட்டு மனிதனுக்கு உடல் உண்டு, உயிர் உண்டு, ஆன்மா உண்டு. உடல் அழிந்துவிடும், உயிரும் போய்விடும். ஆனால் ஆன்மா இறைவனை நோக்கி பயணிக்கின்றது. நாங்கள் அழிவதில்லை, எங்களுடைய வாழ்வு மாறுபடுகின்றது என்ற உண்மையான விசுவாசத்தை எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கின்றார். அந்த விசுவாசத்திலே தான் நாம் அனைவரும் இங்கே இறந்த எங்களுடைய உறவுகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நேரடியாக மோட்சம் போகாமல் இடைத்தங்கள் முகாமிலே உத்தரிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற இந்த விசுவாசிகளுக்கு நாம் திருப்பதி ஒப்புக் கொடுக்கின்ற போது, சிவமாலை சொல்கின்ற போது, பொருத்தல் முயற்சிகள் செய்கின்ற போது அவர்கள் விரைவிலே மோட்சம் அழைக்கப்படுவார்கள் என்ற அந்த உண்மையும் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் இறந்தவர்களுக்காக, குறிப்பாக இந்த மாதத்தில் சிறப்பாக இறந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், அவர்களுக்காக தியானம் செய்வோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை இருப்போம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே நாங்கள் இங்கே இந்த சிவமக்காரியை அடிக்கடி வந்து உறவுகளை சந்தித்து செல்லக்கூடிய அந்த வலிமையையும் உறுதியையும் இறைவனுக்கு தர வேண்டும் என்று கொண்டாடுவோம். ஆகிய திருப்பதி ஒப்புக்கொடுத்த தந்தை அவர்களுக்கு உங்களுடைய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த திருப்பதி ஒப்புக் கொடுப்பதற்கு இந்த சிவமக்காரியை துப்புரவாக்கிய அருள்படை சபையினருக்கும், இன்னும் நேற்று தினத்திலே வந்து சிவதானத்தை ஈடுபட்ட அனைவருக்கும், மலை ஆசிரியருக்கும், மலைக்கும் அந்த அனைவருக்கும் நன்றிகளை இந்த உரையை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் சிறப்பாக இன்றைய இந்த திருப்பதியை ஒழுங்கு செய்ய உதவிய மலையாசிரியர்கள், பாடகர்களாம், பீடப்பணியாளர்கள், இதன் சிறப்பாக இன்றைக்கு ஒளி வசதிகளை செய்து கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருக்கின்ற அருள் தந்தைக்கும், அருள் சகோதரனுக்கும், அருள் சகோதரியருக்கும் என்னுடைய நன்றிகளை, அவர்கள் தருகின்ற உதவிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பதி முடிந்ததும் குருக்கள் உங்களுடைய உறவுகளுடைய கல்லறை நோக்கி ஆசீர்வதிக்க வருவார்கள். நீங்கள் முடிந்து செல்கின்ற பொழுது உங்களுடைய வாகனங்களை ஒழுங்காக அடிபடாமல் மற்றவர்களுக்கு இடம் விட்டுக் கொடுத்து முறையாக நீங்கள் செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்த நீங்கள் வருகின்ற பொழுது இந்த பாதையிலே நீங்கள் உங்களுடைய வாகனங்களை நிறுத்தி மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் வாகனங்களை உள்ளே கொண்டு வந்து இந்த திருமக்காரியின் மதில் அறிவோடு நீங்கள் பார்க் பண்ணால் உள்ளே வருகின்றவர்கள், சுற்றி வருகின்றவர்கள் அதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே அப்படியான ஒரு பொருட்கோடு நீங்கள் அடுத்த முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்கு உரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்வு நோக்குவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை இப்பலியை ஏற்றுக்கொண்டு இறந்தவடியார்கள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக. நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியின் முழு நிறைவையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி இறையாசிர் பெறுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம்முறை திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவரும் ஆகிய ஆறுதலில் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவரே அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்தாரில் உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்டவர்களாக நல்வாழ்வு வாழ்ந்து மோட்ச முடியை பெற தகுதியுள்ளவர்களாக மாற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சிறப்பாக என்னுடைய நன்றியை இந்த திருப்பலியோர் நிறைவேற்ற ஒழுங்கு செய்த திருக்கண்டன் காப்பாளர் இருவர்களுக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Jadi